கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகப்பேறு மருத்துவர்கள் இன்றி நாள்தோறும் கர்ப்பவதிகள் அவதியுற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள கடைகோடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையமான இங்கு இடைக்கோடு, பழுகல், சூரியக்கோடு, மஞ்சாலுமூடு, மருதங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாள்தோறும் 4 கர்ப்பிணிகளாவது பரிசோதனை மற்றும் பிரசவ சிகிச்சைக்காக வருவதுண்டு. இந்த சூழ்நிலையில் இங்கு பணிபுரிந்து வந்த மகப்பேறு மருத்துவர் இடமாற்றம் செய்யப்பட்டதால் கர்ப்பவதிகள் தவிர்ப்பிற்கு உள்ளாவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் அவசர சிகிச்சைக்காக 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குழித்துறை அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி குடித்தர அரசு மருத்துவமனையில் இருந்து போன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய செவிலியார் ஊழியர்கள் எல்லாம் போன் பண்ணி அங்க இருந்து ஒரு டாக்டரை வர வைப்பாங்க. அங்க இருந்த டாக்டர் வரலன்னா இங்க ஆபரேஷன் நடக்காது. மாதந்தோறும் மருத்துவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவதால் தாய் சேய் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று அச்சம் தெரிவிக்கும் ஊர் மக்கள் ஸ்கேன், எக்கோ போன்ற இதர பரிசோதனைகளுக்கு கர்ப்பவதிகள் வெளியே செல்வதாகவும் கூறுகின்றனர். மாதம் அப்படி மாறிட்டே இருக்காங்க. டெலிவரி டைமுக்கு வேற ஒரு டாக்டர் வராங்க. அந்த டைமுக்கு யாருமே இந்த டாக்டர் நிலையிட்டு பொறுப்பானவங்க இங்கே இல்லை, வேற வெளியிலேருந்து தான் வர வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டாக்டரை இங்கே இந்த எடைக்கோட் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருந்தா நல்லது. முழு நேர மகப்பேறு மருத்துவரை நியமனம் செய்து கர்ப்பவதிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் குழந்தை மருத்துவரையும் பணியமர்த்த வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். தேவைக்கு ஆட்கள் குறைவு, மருத்துவர் சிரமம் இல்லை. நைட்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இல்லை, இது குறித்து தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருடன் பேசி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மனு.